நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அருமையா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்குறதுக்கு நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு தமிழ் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே அந்த டிராயிங்க வந்து மரகதம்மா அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து காட்டுறாங்க. அந்த படத்தில வந்து தமிழ் தான் நம்ம ஆதியையும் சேர்த்து பக்கத்தில நம்ம பாரதி பக்கத்தில நிற்கிற மாரி சேர்த்து வச்சு வரைஞ்சிருந்தாங்கல்ல. அத பார்த்தோனே இது யாரு? அப்படிங்கிற மாரி கேட்காங்க தமிழ்கிட்ட. இது தெரியாதா? இதான் என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும் மரகதம்மாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயய்யோ! நம்ம ஆல்ரெடி வந்து இவங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தமிழ் வேறு இப்படி படம் வரைஞ்சிருக்காளே என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மனசு ரொம்ப கவலையாயிருது. கவலையானவொடனே சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கோயிலில் போய் வேண்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வேண்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம தனம் அதுக்கடுத்து நம்ம ரத்னம் மரகதம் 3 பேர் இருக்காங்க. நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த விஷயமெல்லாம் எனக்கு சரியாக படலைப்பா, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் உங்கள் மருமக வந்து போகிற போக்கே சரியில்லை, அப்படி அவ்வளோதான் நான் சொல்லுவேன், பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, ஏய் அப்படியெல்லாம் இருக்காது, பாரதியை பற்றி எனக்கு தெரியாதா? ஏங்க உங்களுக்கு பாரதியை பற்றி தெரியாதா? நம்ம மருமக எப்போயுமே நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறவ, நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுனா அவள் சும்மா இருக்க மாட்டா, அவள் எந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறேல அப்புறம் எதுக்குமா அந்த படத்தை பார்த்த உடனேயும் நீ வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்த, அப்போனா ஏதோ இருக்குன்னு தானே, உனக்கும் வருத்தம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் சொல்கிறாங்க. ஆமாங்க அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஏதோ தப்பாக படுதுங்க, எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, என்ன செய்யன்னு தெரியாமல் தான் நானும் முழிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மரகதம்மா சொல்கிறாங்க. இந்த கேட்டிங்களாப்பா, இப்போ அம்மா சொல்கிறது கேட்டிங்களா? எனக்கு என்னமோ இது சரியாக படலை, நாளைக்கு 2 பேரும் அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னா நம்ம தான் நடுத்தெருவில் நிற்கணும், அதையும் பார்த்துக்கோங்க, இதுக்கு சட்டுப்புட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் சொல்கிறாங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, ஏய் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நான் வாசு வந்து தமிழோட முகத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மகனை வந்து நான் வந்து தமிழ் மூலியமாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மரகதம்மா சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.